ஆதவன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். இன்றைய தினமும் சிறப்பான ஒரு நேர்காணலில் உங்க எல்லாரையுமே சந்தித்திருப்பது மகிழ்ச்சி. இன்றைய தினம் இந்த ஒரு மணித்தியாலம் உங்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்க போகிறது. ஆக முழுமையாக எங்களோடு இணைந்திருங்கள் என்றத நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லிக்கொண்டேன். பொதுவாக சொல்லுவாங்க, இந்த மழைக்காலம் வந்த உடனேயே டெங்கு பரவலினுடைய அச்சமும் எங்களை தொற்றிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இலங்கையில் டெங்கு பரவலினுடைய வேகம் அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த காய்ச்சலின் போது நாங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் அல்லது எங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன அலட்சியம் காரணமாக மிகப்பெரிய ஆபத்தை எதிர்காலத்தில் நாங்கள் சந்திக்கலாம் இல்லையா? ஆக இந்த டெங்கு பரவல் பற்றிய ஒரு விழிப்புணர்வும் அல்லது ஆரம்ப கட்ட பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களையும் மக்கள் அறிந்திருப்பது அவசியம். அந்த விழிப்புணர்வை இன்றைய தினம் எங்களுக்கு ஏற்படுத்துவதற்காக எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார் இலங்கை டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவில் கடமையாற்றக்கூடிய பிரபல வைத்தியர் நாகூர் ஆரிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்தது. நிச்சயமாக நானும் இந்த சந்தர்ப்பத்தில் ஆதவன் டிவிக்கும் அதனுடைய பொறுப்புதாரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாட்டில் பரவிக்கொண்டிருக்கு நீங்கள் சொன்னது போன்று பரவிக்கொண்டிருக்கின்ற டெங்கு சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஊடகங்கள் நிச்சயமாக கொண்டு செல்ல வேண்டும். அந்த வகையில் இந்த ஆதவன் டிவி எடுத்திருக்கின்ற இந்த பங்களிப்பு மிகவும் பாராட்டத்தக்கது. அதற்காக நான் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சார்பில் ஆரம்பத்திலேயே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி சார். இன்றைய தினம் முழுமையாக ஒரு விழிப்புணர்வு நேர்காணலாக இந்த நேர்காணல் இருக்க போகிறது. ஆக இணைந்திருந்து மக்கள் எல்லாருமே பாருங்க சார். இப்போ இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாராலையும் பேசப்படக்கூடிய ஒரு விடயமாக இந்த டெங்கு காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நாளாந்தம் நாங்கள் செய்திகள்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைய தினம் இத்தனை டெங்கு நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது இவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்கள் அப்படின்ற செய்தி பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இலங்கையை பொறுத்த வரைக்கும் தற்காலத்தில் இந்த டெங்கு பரவலினுடைய நிலை பற்றி சுருக்கமா சொல்ல முடியுமா? ஆமாம், நிச்சயமாக தற்போது பேசுபொருளாக மாறி இருக்கின்ற ஒரு தொற்று நோய் தான் டெங்கு நோயாக காணப்படுகின்றது. நேற்றைய தினம் வரை பொதுவாக நாங்கள் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சார்பிலே தினமும் நாங்கள் அந்த நோய் சம்பந்தமான அந்த அறிக்கைகளை நாங்கள் காலையிலேயே வெளியிடுவோம். அதாவது ஜூலை மாதம் 26ஆம் தேதியுடன் முடிவடைந்த இந்த வருட காலகட்டத்தில் மொத்தமாக 82,11 டெங்கு நோயாளர்கள் நாடு பூராகவும் பதிவாகி இருக்கிறார்கள். அதில் இந்த மாதம் மாத்திரம், அதாவது ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நேற்றைய தினம் 26ஆம் தேதி வரை மாத்திரம் 26,636 டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருக்கிறார்கள். இதனை நாங்கள் கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகின்ற போது, கடந்த மாதம் ஜூன் மாதத்தில் 21,534 டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருந்தார்கள். அந்த எண்ணிக்கையோடு பார்க்கின்ற போது ஜூலை மாதத்தில் அதிகரிப்பை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் இந்த மாதம் முடிவடைவதற்கு 5 நாட்கள் எஞ்சியிருக்கின்ற நிலையில் இந்த எண்ணிக்கை 30,000-ஐ தாண்டலாம் என்ற ஒரு அச்சமும் இருக்கின்றது. இந்த எண்ணிக்கையை நாங்கள் நாடு பூராகவும் நாங்கள் பார்க்கின்ற போது மேல் மாகாணத்திலே தான் அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக மேல் மாகாணத்தில் தான் அடையாளம் காணப்படுவார்கள். அது 50%க்கும் அதிகமான மொத்தமான அந்த 82,11 டெங்கு நோயாளர்களிலே 50%க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்திலே தான் பதிவாகி இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக தற்போது தென் மாகாணத்திலே 15% நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக மத்திய மாகாணம், சபரகம மாகாணம் என்று அந்த எண்ணிக்கை சராசரி விகிதங்கள் சொல்லுகின்றன. மேல் மாகாணத்தை பொறுத்தளவில் கடந்த வருடம் வரையும் பொதுவாக கொழும்பு மாவட்டத்திலே தான் அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்படுவார்கள். ஆனால் இந்த வருடம் கம்பஹா மாவட்டம் அந்த இடத்தை பெற்றிருக்கிறது. கம்பஹா மாவட்டத்திலே தான் மேல் மாகாணத்திலும் சரி, இந்த நாட்டில் உள்ள மாவட்டங்களிலும் சரி அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகிய மாவட்டமாக கம்பஹா மாவட்டம் காணப்படுகிறது. அது நேற்றைய தினம் வரை 17,395 டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருக்கிறார்கள். அது மொத்தமான எண்ணிக்கையிலே 21.21% காணப்படுகிறது. அதாவது 5இல் 1 பங்கு கம்பஹா மாவட்டத்திலிருந்து மாத்திரம் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக கொழும்பு மாவட்டம் ஏறக்குறைய 20%. அதற்கு அடுத்தபடியாக மாத்தறை, கண்டி, களுத்துறை, இரத்தினபுரி என்று அந்த மாவட்டங்கள். ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது தற்போதைய சூழ்நிலையில் நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் குறைந்த அளவிலும் கூடிய அளவிலும் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றார்கள்.
இதனால் ஏற்பட்ட மரண எண்ணிக்கையை நாங்கள் பார்க்கின்ற போது நேற்றைய தினம் வரை மொத்தமாக 61 பேர் டெங்கு நோயினால் மரணித்திருக்கிறார்கள். இந்த 61 மரணங்களையும் நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கின்ற போது அதிகமானவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். வயது பாகுபாடின்றி சகல வயதினரையும் அது மரணிக்க செய்திருக்கிறது. அவை மரண எண்ணிக்கையை பார்க்கின்ற போது பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆகவே அது தொடர்பிலும் நாங்கள் நிச்சயமாக மக்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. அவை இவ்வாறு தான் தற்போது இந்த நாட்டிலே டெங்கு நோயினுடைய அந்த நிலவரம் இருந்து கொண்டிருக்கிறது. உண்மைதான் டாக்டர். இப்ப இந்த கணிப்பீட்டின் அடிப்படையில் நாங்க பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக நீங்க சொன்ன மாதிரி நாடளாவிய ரீதியில் இந்த டெங்கு தொற்றினுடைய பரவல் வெகு தீவிரமாக அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு உண்மையை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இது எதிர்காலத்தில் குறையுமா அப்படின்னு நோக்கும் போது அது எங்களுடைய செயற்பாடு அல்லது அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடிய சில கடுமையான விஷயங்கள் மூலமாக இது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நாங்க வந்தாலுமே கூட இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த திடீர் தீவிரத்தன்மை இருப்பதற்கான மிக முக்கியமான காரணியாக நாங்கள் என்னதை சொல்லலாம்? இந்த திடீர் அதிகரிப்புக்கு நாங்கள் சில காரணங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். அதிலே முதலாவது காரணியாக நாங்கள் பொதுவாக இந்த டெங்கு நோய் டெங்கு வைரஸ் கிருமிகளினால் தான் உருவாகின்றது. இந்த டெங்கு வைரஸ் கிருமிகளிலே 4 வகையான டெங்கு வைரஸ் கிருமிகள் காணப்படுகின்றன. டெங்கு வைரஸ் 1, 2, 3, 4 என்று 4 வகையான உபபிரிவுகள் காணப்படுகின்றன. அண்மை காலம் வரை உபபிரிவு 3 தான் அதிகமான நோய் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் இந்த வருடம் அந்த வைரல் சர்வேலன்ஸ் அறிக்கைகளின்படி டைப் 2 அதுதான் இப்போது அதிகமாக பரவி கொண்டிருப்பதாக அந்த அறிக்கைகள் சொல்லுகின்றன. அவை டைப் 3 நோய் அதிகமாக பரவியதன் காரணமாக அதுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி பொதுவாக மக்கள் மத்தியிலே உருவாகி இருக்கும். அவை டைப் 2 சில காலமாக இல்லாமல் இருந்தது அல்லது குறைவாக இருந்தது. அதன் காரணமாக சமூகத்திலே அல்லது மக்கள் மத்தியிலே அதற்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி போதிய அளவு இல்லாமல் இருக்கலாம். அதுவும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவது மிகவும் முக்கியமான காரணம் மக்களுடைய கவனயீனம். என்று சொன்னால் பொதுவாக இந்த டெங்கு நோயை உருவாக்குகின்ற இந்த டெங்கு வைரஸ் கிருமிகளை அழிப்பதற்கு இதுவரை எந்த விதமான மருந்துகளும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதன் காரணமாக நாங்கள் இந்த டெங்கு நோயை உருவாக்குகின்ற இந்த வைரஸ் கிருமிகளை இல்லாமல் செய்ய முடியாது. டெங்கு வைரஸ் கிருமிகள் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு உதாரணமாக நான் சொல்லக்கூடியதாக இருக்கும் மலேரியா நோய். மலேரியா நோயை பொறுத்த அளவில் இப்போது நாடு இல்லாமல் செய்திருக்கிறது. அதற்கு முக்கியமான ஒரு உறுதுணையாக இருந்திருப்பது மலேரியா நோயை உருவாக்குகின்ற நோய் கிருமிகளை அழிப்பதற்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நோய் கிருமிகளை காவி செல்லுகின்ற அனோஃபிலிஸ் நுளம்புகள் இருந்தாலும் அந்த நோயை உருவாக்குகின்ற நோய் கிருமிகளை நாங்கள் இல்லாமல் செய்திருப்பதன் மூலமாக நாங்கள் நாட்டிலே மலேரியா நோயை இல்லாமல் செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் டெங்கு நோயை பொறுத்த அளவில் அவ்வாறான ஒரு நிலவரம் இல்லை. அந்த டெங்கு நோயை உருவாக்குகின்ற அந்த நோய் கிருமிகளை இல்லாமல் செய்வதற்கு மருந்துகள் இல்லை. ஆகவே அந்த நோய் கிருமிகள் இருக்கின்ற அதே நேரம் அந்த நோய் கிருமிகளை ஒருவரிடமிருந்து, அதாவது அந்த நோய் தொற்று உள்ளான ஒருவரிடமிருந்து இன்னும் ஒருவருக்கு எடுத்து செல்லுகின்ற அந்த கடத்துகின்ற வேலையை தான் இந்த நுளம்புகள் செய்கின்றன. இந்த ஈடிஸ் வகையான நுளம்புகள், பொதுவாக நாங்கள் பேச்சு வழக்கிலே டெங்கு நுளம்புகள் என்று சொல்லுவோம். இந்த டெங்கு நுளம்புகள் என்ன செய்கிறது என்று சொன்னால், நான் சொன்னது போன்ற அந்த நோய்க்கிருமிகளை அது இந்த தொற்றுக்குள்ளான ஒருவரிடமிருந்து இன்னும் ஒருவருக்கு எடுத்து செல்லுகின்ற அந்த செயற்பாட்டை செய்கின்றது. இந்த டெங்கு நுளம்புகள் பல்கி பெருகுமாக இருந்தால் அந்த கிருமிகளை காவி செல்லுகின்றதுக்குரிய அந்த சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கும். இந்த டெங்கு நுளம்புகள் எங்கே உருவாகிறது, அது எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால் நிச்சயமாக எங்கெல்லாம் நீர் தேங்கி நிற்கிறதோ, அது குறைந்த அளவாக இருக்கலாம் அல்லது அதிக அளவாக இருக்கலாம், எங்கெல்லாம் நீர் தேங்கி நிற்கிறதோ அது பொதுவாக சுத்தமான நீரிலே தான் இந்த டெங்கு நுளம்புகள் பல்கி பெருகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றுதான் அந்த பூச்சியல் ஆய்வு அறிக்கைகள் சொல்லுகின்றன. இந்த எங்கெல்லாம் நீர் தேங்கி நிற்கிறதோ அங்கெல்லாம் இந்த டெங்கு நுளம்புகள் சென்று முட்டையிட்டு அவை பல்கி பெருகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய வாழ்விடங்களில், அது வாழ்விடங்கள் என்று நாங்கள் சொல்லுகின்ற போது அது வீடுகளாக இருக்கலாம், பாடசாலைகளாக இருக்கலாம், கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், மதஸ்தலங்களாக இருக்கலாம், அரச மற்றும் தனியார் நிறுவனங்களாக இருக்கலாம், பொது இடங்களாக இருக்கலாம்,
முக்கியமாக கட்டுமானம் நடைபெறக்கூடிய இடங்கள். அங்கெல்லாம் நீர் சிறிதளவிலோ பெரிய அளவிலோ தேங்கி நிற்கக்கூடிய அல்லது சேகரித்து வைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றன. நாங்கள் அவற்றை அஜாக்கிரதையாக இருக்கின்றோம், கவனஈனமாக இருக்கின்றோம். அப்ப இந்த சந்தர்ப்பத்திலே இந்த அதீத அதிகரிப்புக்கு இன்னும் ஒரு காரணமாக நாங்கள் சொல்லக்கூடியது அந்த மக்களுடைய அந்த கவனஈனம். காரணம் என்னவென்று சொன்னால், சில வேளை மக்கள் மத்தியிலே இந்த டெங்கு நோயினுடைய அந்த பரவுகை குறைவாக இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் மக்கள் அதனை மறந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது தொடர்பாக கவனம் செலுத்தாமல் இருப்பதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கிறது. கடந்த வருடம் நாங்கள் பார்க்கின்ற போது பொதுவாக நாட்டிலே டெங்கு நோயினுடைய அந்த பரவல் நல்ல ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. ஆகவே மக்கள் அது தொடர்பில் அதீத கவனம் செலுத்தாத ஒரு தன்மை இருந்திருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே தான் இந்த விட்டு விட்டு பெய்கின்ற மழை, அதுவும் மிகவும் முக்கியமான ஒரு காரணம். ஆகவே மழை விட்டு விட்டு பெய்கின்ற போது நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த மழை தேங்கி நிற்கக்கூடிய இடங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடங்களில் அந்த நீர் தேங்கி நிற்கின்ற போது இந்த வருடத்திலே அந்த மழை விட்டு விட்டு பெய்கின்ற அந்த காலநிலையும் பொதுவாக காணப்படுகிறது. இவ்வாறான இந்த காரணிகளின் அடிப்படையிலே தான் நாங்கள் சடுதியாக திடீரென கடந்த சில வாரங்களிலே தான் மிகவும் அதீதமான ஒரு அதிகரிப்பை நாங்கள் டெங்கு நோய் தொடர்பாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான காரணங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் அதனை சொல்லக்கூடியதாக இருக்கும். உண்மைதான் டாக்டர். நீங்க சொன்ன மாதிரியே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த டெங்கு நோய் பரவல் அதிகரித்திருப்பதற்கான காரணங்களை ஆழமாக நீங்க விளக்கி சொல்லியிருந்தீங்க. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக ஒரு தனிநபருக்கு காய்ச்சல் ஏற்படும் போது வைத்தியசாலைக்கு செல்றதையும் தாண்டி அல்லது ஒரு வைத்திய ஆலோசனை பெறுவதையும் தாண்டி அவரே தீர்மானித்துக் கொள்வார். இது எனக்கு சாதாரண காய்ச்சல் தான், இது டெங்கு காய்ச்சல் கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவரே வந்துருவாங்க. ஆக ஒரு சாதாரண காய்ச்சலுக்கும் டெங்கு காய்ச்சலுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை ஒரு நபராக நாங்கள் எப்படி கணிப்பிட்டுக் கொள்ளலாம்? ஆமாம், நிச்சயமாக இது நல்ல ஒரு விடயம். நாங்கள் நிச்சயமாக இதை பேச வேண்டும். ஏனென்று சொன்னால் மக்கள் அறிவு வளர்கின்ற போது அது நல்ல ஒரு சகுனம் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் இந்த டெங்கு நோயை பொறுத்தளவில் அறிவு வளர்ச்சியானது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறதா என்று கூட நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது, யோசிக்க வேண்டியிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த டெங்கு நோய் தொடர்பாக நாங்கள் இணையதளங்களிலே நாங்கள் அதிகமான தரவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பொதுவாக இப்போது நான் சொன்னது போன்று அந்த அறிவு வளர வளர மக்களுடைய அந்த தேடலும் அதிகரித்திருக்கிறது. தேடல் என்று சொல்லும்போது பலவிதமான விடயங்களையும் மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இணையதளங்கள் வாயிலாக. அந்த அடிப்படையிலே தான் இந்த டெங்கு நோய் தொடர்பாகவும் மக்கள் தேடுகிறார்கள். தேடுகின்ற போது அங்கே பொதுவாக டெங்கு நோய்க்கு என்றால் என்ன, அது எவ்வாறு பரவுகிறது, அதற்குரிய சிகிச்சைகள் என்ன என்றெல்லாம் அங்கே எல்லா விடயமும் சொல்லப்பட்டிருக்கும். அதற்குரிய பரிசோதனைகள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் தரவுகள் அங்கே இருக்கும். ஆனால் டெங்கு நோய் ஒரு விசித்திரமான ஒரு நோய். இந்த டெங்கு நோய் நான் ஏற்கனவே சொன்னது போன்று அதற்கென்று மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று நாங்கள் சொல்லுகின்ற போது அடுத்த கேள்வி ஒன்று எழ வாய்ப்பு இருக்கிறது. அப்படி என்றால் வைத்தியசாலைகளுக்கு நாங்கள் ஏன் செல்ல வேண்டும், அங்கே என்ன மருந்துகள் வழங்கப்படும், நாங்கள் ஏன் சிகிச்சைக்காக செல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழும். இல்லை, நிச்சயமாக எங்களுக்கு அந்த வைரஸ் தொற்று, அதாவது டெங்கு வைரஸ் கிருமிகளுக்குரிய அந்த தொற்று ஏற்பட்டு காய்ச்சல் ஏற்படுகின்ற போது உடலிலே மாற்றங்கள் ஏற்படும். அவை உடலிலே ஏற்படுகின்ற அந்த மாற்றங்களை நாங்கள் ஒரு சுமூகமான ஒரு நிலைக்கு நாங்கள் எங்களுடைய அந்த உடலை நாங்கள் வைத்திருக்க வேண்டும். அவ்வாறு வைத்திருக்கின்ற ஒரு வேலைக்காகத்தான் நாங்கள் வைத்தியசாலைக்கு உடனடியாக செல்லுங்கள், வைத்திய ஆலோசனையை பெறுங்கள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். சொன்னால் இருக்கின்ற அந்த நோய் அறிகுறிகளுக்கு ஏற்றவாறு அவருக்கு போதிய சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டும். நான் இங்கே டெங்கு நோய்க்குரிய அந்த கிருமிகளை அழிப்பதற்குரிய மருந்துகள் தான் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று சொன்னேன் நான். ஆனால் உடலிலே ஏற்படுகின்ற அந்த நோய் அறிகுறிகளுக்கு ஏற்றவாறு, உதாரணமாக அவருக்கு காய்ச்சல் இருக்குமாக இருந்தால் அந்த காய்ச்சலை குறைப்பதற்கு அவருக்கு மருந்து வழங்கப்பட வேண்டும். அதே போல தான் அவருடைய உடம்பில் சில நேரம் அவருக்கு வாந்தி வரலாம் அல்லது வாந்தி வரக்கூடிய வாய்ப்புகள் வருவது போன்ற ஒரு உணர்வு இருக்கலாம். ஆகவே அதுக்கு போதிய அவருக்கு மருந்து வழங்கப்பட வேண்டும். அல்லது இப்போ காய்ச்சல் ஏற்படுமாக இருந்தால் பொதுவாகவே சாப்பிட இயலாமல் இருக்கும். அவ்வாறான கட்டத்தில் அவர்களுடைய உடல் வீக்கான மாதிரி இருக்கும். அல்லது அவர்கள் போதிய அளவு நீர் ஆகாரம் அருந்தாத போது அவர்களுடைய உடல் ஒரு வறட்சி தன்மைக்கு செல்லும். அவ்வாறு செல்லுகின்ற போது இந்த டெங்கு வைரஸினுடைய அந்த நோய் கிருமியினுடைய தாக்கம் உடலுள்ளே அதிகமாக இருக்கும்.
அந்த நோய் எதிர்ப்பு சக்தி சரியாக வெளிப்படாமல் இருக்கும். ஆகவே அதனை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவருக்கு போதிய அளவு நீராகாரத்தை எடுத்துக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் அல்லது அவருக்கு இருக்கக்கூடிய ஏனைய சில அறிகுறிகளை வைத்து அதற்கு ஏற்றவாறு அவருக்கு மருந்துகள் வழங்கப்பட வேண்டி இருக்கிறது. அதாவது அந்த நோய் தொற்று ஏற்பட்ட பிறகு அவருடைய உடலில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை சில வேளைகள் குறைக்கலாம். அவ்வாறு குறைவடை செய்கின்ற போது தாக்கம் அதிகமாக இருக்கும். அவ்வாறான ஒரு விளைவுகள் இல்லாமல் செய்வதற்கும் அதே போன்றுதான் இந்த டெங்கு நோய் தொடர்பான அந்த பரிசோதனைகளை சில வேளைகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டியிருக்கும். அவை அதற்காகவும் அவர்கள் வைத்தியசாலைக்கு நிச்சயமாக செல்ல வேண்டும். அவை நீங்கள் அந்த கேட்டது போன்று இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இணையதளம் வாயிலாக இந்த டெங்கு நோய் தொடர்பாக இதற்குரிய சிகிச்சை இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, வலி நிவாரணிகளை எடுக்க வேண்டும். இந்த வலி நிவாரணியை பொறுத்தளவில் பொதுவாக மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு அபிப்பிராயம், அந்த தேடல் வாயிலாக ஏற்பட்ட ஒரு விடயம்தான் அது. காய்ச்சலை குறைப்பதற்காக வலி நிவாரணி எடுப்பார்கள். பொதுவாக ஏனைய காய்ச்சல்கள் அல்லது உடல் அசாதாரணமாக நிலைமையில் இருக்கின்ற போது அந்த உடல் வலியை குறைப்பதற்காக அல்லது காய்ச்சலை குறைப்பதற்காகவும் பாராசிட்டமோல் தவிர்ந்த ஏனைய வலி நிவாரணிகளை வைத்திய அதிகாரிகளும் கொடுப்பது வழக்கம். அவை ஒரு தடவை அவர்கள் காய்ச்சல் இருக்கிறது என்று ஒரு வைத்தியரிடம் சென்று சிகிச்சை எடுத்த பிறகு அங்கே வலி நிவாரணி, அதாவது பாராசிட்டமோல் தவிர்ந்த ஏனைய வலி நிவாரணிகள் இருக்கும். அதனை இவர்கள் பார்த்து குறித்து வைத்துக் கொள்வார்கள். பிறகு பிறிதொரு சந்தர்ப்பத்தில் காய்ச்சல் ஏற்படுகின்ற போது அது அசாதாரண சூழ்நிலை காரணமாக அவருக்கு ஏற்பட்டிருப்பது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். ஆனால் இவர் அதனை அறிய மாட்டார். ஏற்கனவே நாங்கள் காய்ச்சல் வந்து வைத்தியரிடம் சென்ற போது அவர் இந்த மருந்துகளைத்தான் எனக்கு தந்தார், ஒரு தரம் 2 தரம் எடுத்ததுக்கு பிறகு அந்த காய்ச்சல் சுகமாகிவிட்டது, அதே மருந்துகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று இவர் எடுத்துக்கொள்வார். அவர் இந்த காய்ச்சல் வந்தவர் எடுத்துக்கொள்ள அல்லது அவருடைய வீட்டிலே யாராவது காய்ச்சலுக்குள்ளாக இருந்தால் அவர்களுக்கு எடுத்து கொடுப்பார்கள். ஆனால் இது டெங்கு காய்ச்சலாக இருக்குமாக இருந்தால் அந்த வலி நிவாரணி, அதாவது பாராசிட்டமோல் தவிர்ந்த ஏனைய வலி நிவாரணிகள் வந்து இவருடைய உடலிலே பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதனை இவர்கள் அறிய மாட்டார்கள். அவ்வாறு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துகின்ற போது டெங்கி நோயிலே அந்த குருதிப்பெருக்கு ஏற்படக்கூடிய அந்த தன்மையை அவரை இட்டு செல்லும். அவ்வாறு இட்டு செல்லுகின்ற போது அவர் தீவிரமான அந்த டெங்கி நோய்க்கு ஆளாகுவார். ஒன்று மரணத்தில் முடிவடையும் அல்லது அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே பல நாட்கள் தங்கியிருந்து சிகிச்சை எடுக்க வேண்டிய நிலைமைகள் எல்லாம் ஏற்படும். ஆகவேதான் இந்த டெங்கு நோயை பொறுத்தளவில் முக்கியமாக இந்த டெங்கு நோய் பரவுகின்ற காலகட்டத்தில், விசேடமாக டெங்கு நோய் பரவுகின்ற காலகட்டத்தில் காய்ச்சல் ஏற்படுமாக இருந்தால் அந்த காய்ச்சலை குறைப்பதற்கு பாராசிட்டமோல் மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ளலாம். உரிய அந்த வயதுக்கு ஏற்றவாறு உரிய அளவுகளில் அந்த பாராசிட்டமோல் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளலாம். அது தவிர வேறு எந்த விதமான, உதாரணமாக நாங்கள் சொல்லக்கூடிய சில மருந்துகள் இருக்கிறது, நான் அந்த பெயர்களை சொல்வது சரியில்லை என்று நினைக்கின்றேன். ஆனால் பாராசிட்டமோல் தவிர்ந்த வேறு எந்த விதமான, அதாவது உடல் வலியை குறைப்பதற்காக அது வைத்தியர்களால் வழங்கப்பட்டிருக்கலாம் ஏற்கனவே ஏதோ ஒரு சந்தர்ப்பங்களில், அவ்வாறான வலி நிவாரணிகளை நிச்சயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே போன்று மிகவும் விசேடமாக டெக்ஸாமெதசோன் எனப்படுகின்ற ஸ்டீராய்டு மருந்து வகைகளையும் அநேகமாக வைத்தியர்களும் வழங்குவார்கள் அந்த ஏனைய நோய்களை விரைவாக குறைப்பதற்காக. அவற்றையெல்லாம் பார்த்து அந்த வலி நிவாரணிகள், அதே போன்று இந்த ஸ்டீராய்டு எனப்படுகின்ற அந்த மருந்துகள், இந்த மருந்துகளை நிச்சயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தவிர்த்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த டெங்கு நோயிலே இருக்கின்ற அதிதீவிரமான டெங்கு நோய்க்கு அவர்களை இட்டு செல்லும். ஆகவே சுயமாக ஏனைய நோய்களுக்கு அவர்கள் எடுத்துக்கொள்வது சம்பந்தமாக நாங்கள் இங்கே குறிப்பிடவில்லை. டெங்கு நோயை பொறுத்த அளவில் மிகவும் முக்கியமாக டெங்கு நோய் பரவுகின்ற இந்த காலகட்டத்தில் காய்ச்சல் ஏற்படுமாக இருந்தால் சுயமாக சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வதை நிச்சயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். உரிய வைத்திய ஆலோசனையை பெற்று அதன் பிரகாரம்தான் அதற்குரிய அந்த சிகிச்சைகளை பெற வேண்டும்.
நிச்சயமா டாக்டர். பொதுவா ஒரு நோய் வரும்போதோ, அல்லது ஒரு ஆபத்து நிலையை நாங்கள் எட்டும்போது, பொதுவாகவே வைத்தியர்கள் வழங்கக்கூடிய ஆலோசனை, மருத்துவரினுடைய பரிந்துரை இல்லாம நீங்க மருந்தகங்கள்ல போய் இந்த மாதிரியான மருந்துகள வாங்கி உட்கொள்ளக்கூடாது என்று தான் சொல்வாங்க. ஆனா அதிலயும் குறிப்பாக இந்த டெங்கு நோய் நமக்கு ஏற்படும்போது, நாங்க இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்வதனால் எந்த அளவு தூரம் ஆபத்தான ஒரு நிலையை அடைய முடியும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க. ஆக இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இனியாவது யாருமே இந்த தவற செய்யக்கூடாது. டாக்டர், மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக இந்த ஒரு நபருக்கு காய்ச்சல் ஏற்படும் போது இந்த ஃபுல் பிளட் கவுண்ட் இதை வந்து பரிசோதனை செய்து கொள்ளுங்க அப்படின்னு வந்து சொல்வாங்க. குறிப்பிட்ட எத்தனை நாட்கள் ஒரு நபருக்கு தொடர்ந்து காய்ச்சல் ஏற்படும் போது இந்த பரிசோதனையை செய்து பார்ப்பது சிறப்பு? ஆமாம். டெங்கு நோயை பொறுத்தளவில் இந்த நோய் அறிகுறிகளை வைத்து வைத்தியர்கள் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இது டெங்கு நோய்க்குரிய காய்ச்சலாக இருக்கலாம் என்று ஒரு ஐதீகம் ஒன்று வரும். ஒரு சந்தேகம் ஒன்று வரும். அந்த சந்தேகத்தை சற்று உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக மிகவும் இலகுவாக செய்யப்படக்கூடிய ஒரு இரத்த பரிசோதனை தான் ஃபுல் பிளட் கவுண்ட் எனப்படுகிற அந்த இரத்த பரிசோதனை. அதில் பலவிதமான உபகூறுகள் காணப்படுகின்றன. அதிலும் விசேடமாக பிளேட்லெட் கவுண்ட் என்ற அந்த விடயத்தை சொல்லிக் கொள்வார்கள். அவை பிளேட்லெட் கவுண்ட் அந்த எண்ணிக்கை குறைவடையும். அந்த எண்ணிக்கை குறைவடைவதும் சடுதியாக குறைவடைகின்ற அந்த தன்மையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த ஃபுல் பிளட் கவுண்ட் இரத்த பரிசோதனை செய்வதன் மூலமாக. இதிலே குறிப்பாக இந்த டெங்கு நோய் பரவுகின்ற இந்த காலகட்டத்தில் ஒருவருக்கு காய்ச்சல் ஏற்படுமாக இருந்தால் ஆரம்பத்தில் 2 நாட்கள் அவர்கள் வீடுகளிலே நான் ஏற்கனவே சொன்னது போன்று அந்த காய்ச்சலை குறைப்பதற்காக பாராசிட்டமால் மாத்திரைகளை மாத்திரம் பயன்படுத்தி அவர்கள் காய்ச்சலை குறைத்துக் கொள்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்யலாம். அதே போன்று அதற்கு மேலதிகமாக அவர்கள் ஓய்விலும் இருக்க வேண்டும். உடலை வருத்தி எந்த விதமான வேலைகளையும் செய்யாமல் அவர்கள் ஓய்விலே இருந்து கொள்ள வேண்டும். 2 நாட்களுக்கு மேலாக அந்த காய்ச்சல் தொடருமாக இருந்தால், அல்லது நாங்கள் பாராசிட்டமால் எடுக்கிறோம், காய்ச்சல் விடுகிறது, 2 நாளாகிவிட்டது, இன்னும் மீண்டும் மீண்டும் காய்ச்சல் வருகிறது, பாராசிட்டமால் எடுத்தால் தான் குறைகிறது அல்லது காய்ச்சல் வருகிறது என்று இருந்தாலும் கூட இவர்கள் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற வேண்டும் அல்லது அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லுகின்ற போது ஆரம்பத்திலேயே அவர்கள் அந்த ஃபுல் பிளட் கவுண்ட் பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால் அதனை ஒரு பேஸாக வைத்துத்தான் நாங்கள் அடுத்தடுத்த இரத்த பரிசோதனைகளுக்குரிய அந்த அறிக்கைகளை வைத்து நாங்கள் ஒப்பீட்டு ரீதியில் தான் இவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த நோய் அறிகுறிகளை வைத்து நாங்கள் சந்தேகித்தது ஆமாம் இது டெங்கு நோயாகத்தான் அதிகளவாக இருக்கும் என்ற அந்த ஒரு உறுதிப்பாட்டுக்கு நாங்கள் வரக்கூடியதாக இருக்கும். அவை 2 நாட்கள் வரையும் பார்க்கலாம். 2 நாட்களுக்கு மேலாக அந்த காய்ச்சல் இருக்குமாக இருந்தால் அவர்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு சென்று அல்லது வைத்தியரிடம் சென்று அந்த ஃபுல் பிளட் கவுண்ட் எனப்படும் அந்த பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த பரிசோதனையை முடிவுகளை வைத்து வைத்தியர்கள் ஆலோசனை சொல்லுவார்கள். நீங்கள் உடனடியாக இன்று அல்லது உடனடியாக இன்னும் சில மணி நேரங்களில் இதனை நீங்கள் மீண்டும் செய்ய வேண்டும் அல்லது நாளை நீங்கள் இதனை மீண்டும் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அந்த ஆலோசனை வழங்குவார்கள். இந்த ஆலோசனையையும் சிலர் பொடுபோக்காக பார்க்கிறார்கள். அவர்கள் வைத்தியர்களிடம் செல்வார்கள், இந்த ஆலோசனை சொல்லப்படும், வீட்டுக்கு வருவார்கள், மருந்துகளும் பாராசிட்டமால் உட்பட மருந்துகள் வழங்கப்பட்டிருக்கும், அவர்கள் அந்த மருந்துகளை எடுப்பார்கள், அவர்களுக்கு காய்ச்சல் குறைந்திருக்கும், வேறு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. இப்போது அவர்கள் நினைப்பார்கள், ரைட் எனக்கு காய்ச்சல் குறைஞ்சிட்டுது, டாக்டர் மருந்து தந்திருக்கிறாரு, நான் இருக்கிற மிச்ச மருந்தையும் முழுங்கலாம், டாக்டர் சொன்னது இன்னும் சில மணித்தியாலங்களில் அந்த ஃபுல் பிளட் கவுண்டை ரிப்பீட் பண்ணணும் என்று சொன்னது, அல்லது நாளைக்கு நீங்கள் ரிப்பீட் பண்ணணும்னு சொன்னது, காய்ச்சல் குறைஞ்சிட்டு தானே தேவையில்லை என்ற ஒரு முடிவை அவர்கள் எடுப்பார்கள். ஆனால் இந்த நான் டெங்கு நோயை பொறுத்தளவு நான் ஆரம்பத்தில் இது ஒரு விசித்திரமான நோய். காய்ச்சல் குறைவடைந்திருக்கும், ஆனால் அவருடைய உடலினுள்ளே அந்த டெங்கு நோயினுடைய அந்த தீவிரத்தன்மை கூடிக்கொண்டிருக்கும். ஆனால் காய்ச்சல் வெளிப்படாது. காய்ச்சல் ஆரம்பத்தில் அதிதீவிரமான காய்ச்சல் இருக்கும், ஆனால் பிறகு போக போக காய்ச்சலினுடைய அளவு குறையலாம். காய்ச்சல் குறைந்து விட்டது என்று இவர்கள் அஜாக்கிரதையாக இருக்க முடியாது. காரணம் உள்ளே அவருடைய உடலுக்குள்ளே அந்த டெங்கு நோயினுடைய தீவிரம் கூடிக்கொண்டிருக்கும். அவை அவ்வாறு கூடிக்கொண்டிருக்கின்ற அந்த விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் வைத்தியர் ஆலோசனை சொன்னது போன்று திரும்பவும் அந்த ஃபுல் பிளட் கவுண்டை ரிப்பீட் பண்ண சொன்னிருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதனை ரிப்பீட் பண்ண வேண்டும். அந்த ஃபுல் பிளட் கவுண்டை திரும்பவும் நாங்கள் செய்து அந்த ரிப்போர்ட்டையும் நாங்கள் ஆரம்பத்திலே செய்த அந்த ரிப்போர்ட்டையும் 2ஐயும் எடுத்துக்கொண்டு திரும்பவும் நாங்கள் வைத்தியரிடம் சென்று காட்ட வேண்டும். காட்டுகின்ற போது அவர் 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்து ஒரு முடிவுக்கு வருவார். ரைட்,
இது டெங்குவாக இருக்கலாம் அல்லது டெங்குவாக இருக்காது என்ற ஒரு முடிவுக்கு வருவார். ம். டெங்குவாக இருக்கலாம், இருக்காமல் விடலாம் என்று சொன்னாலும் அவர் மீண்டும் சில வேளைகளில் சொல்லுவார், ம். நீங்கள் திரும்பவும் இதனை ரிப்பீட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அந்த விடயத்திலும் நாங்கள் கவனீனமாக இருந்து விடக்கூடாது என்றால் டெங்கு நோய் ஒரு விசித்திரமான நோய். ம். உடல் சாதாரணமாக இருப்பது போன்று இருக்கும், ஆனால் உடலின் உள்ளே மாற்றம். அந்த டெங்கு நோயினுடைய தீவிரம் அதிகரித்து கொண்டிருக்கும். ஆகவே இரத்த பரிசோதனைகளை செய்யுமாறு சொன்னால் நிச்சயமாக நாங்கள் அந்த ஆலோசனை நாங்கள் பின்பற்ற வேண்டும். ம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அவருக்கு காய்ச்சல் வந்து டெங்கு என்று சொன்னதான் மருந்து கொடுத்தது. அவர் காய்ச்சல் குறைஞ்சு நல்லா தான் இருந்தார். 3வது அல்லது 4வது நாள் திடீரென ஆள் கலப்ஸ் ஆயிட்டார், ஆமா. மயங்கிட்டார். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதாம், டெங்கு கூடினதாம், ஐசியூவில் வச்சிருக்காமன்னு சொல்லி பலரும் சொல்வதை நீங்களும் மறந்திருப்பீர்கள். பொதுவாக மக்களும் கேள்விப்பட்டிருப்பார்கள். உண்மைதான். அதுதான் அங்கே நடக்கிறது. ம். காய்ச்சல் குறைந்திருக்கும், ஆனால் உடலினுள்ளே அந்த தீவிரத்தன்மை கூடிக்கொண்டிருக்கும். ம். ஆகவே அந்த விடயத்தில் அந்த ஃபுல் பிளட் கவுண்ட் எனப்படுகின்ற அந்த விடயம், இது ஃபுல் பிளட் கவுண்ட் மிகவும் இலகுவான ஒரு பரிசோதனை. நாட்டின் சகல பிரதேசங்களிலும் மிகவும் இலகுவாக செய்யப்படக்கூடிய ஒன்று. இதனை சற்று உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இன்னும் ஒரு இரத்த பரிசோதனை இருக்கிறது, NS1 ஆன்டிஜன் எனப்படுகின்ற ஒரு இரத்த பரிசோதனை. ம்ஹும். ஆனால் இந்த NS1 ஆன்டிஜன் இரத்த பரிசோதனையை பொறுத்தளவில் அது காய்ச்சல் ஏற்பட்டு ஆரம்ப 3 அல்லது 4 நாட்களுக்குள் செய்தால்தான் அதனுடைய அந்த முடிவை நாங்கள் உறுதியாக சொல்லக்கூடியதாக இருக்கும். ம்ஹும். 4 அல்லது 5 நாட்களுக்கு பிறகு நாங்கள் NS1 ஆன்டிஜனை செய்கின்ற போது, அந்த இரத்த பரிசோதனை செய்கின்ற போது அது அநேகமாக நெகட்டிவாகத்தான் வரும். ம்ஹும். ஆனால் அவருக்கு டெங்கு இருந்திருக்கிறது, ம். நெகட்டிவாக வரும் அந்த நாள் பிந்தி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால். ம். அவை அது எங்களுக்கு தவறான ஒரு முடிவை தரும். அதே நேரம் நாங்கள் இன்னுமொரு விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். NS1 ஆன்டிஜன் பாசிட்டிவ் என்றால் அது டெங்கு தான். ஆஹா. ஆனால் அது நெகட்டிவாக வந்தது என்று சொல்லி நாங்கள் இது டெங்குவாக இருக்காது என்று சொல்லி நாங்கள் 100% முடிவுக்கு வர முடியாது. அந்த ஒரு விடயம் அந்த NS1 ஆன்டிஜனை பொறுத்தளவிலே இருக்கிறது. ம்ஹும். அதையும் மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இணையதளங்களில் இந்த விடயங்களை அவர்கள் பார்த்து தவறான முடிவுகளுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ம். அதேபோன்று நான் இன்னும் ஒரு விடயத்தை இவ்விடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டும். காய்ச்சல் 2 நாட்களுக்கு மேல் தொடருமாக இருந்தால் வைத்திய ஆலோசனை பெற வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன் பொதுவாக. ம்ஹும். ஆனால் சில தரப்பினர் இருக்கிறார்கள், உதாரணமாக கர்ப்பிணி தாய்மார்கள். ம். இவர்கள் காய்ச்சல் ஏற்பட்ட முதலாவது நாளிலேயே அவர்கள் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் அல்லது வைத்திய ஆலோசனையை பெற வேண்டும். ம். ம். காய்ச்சல் ஏற்பட்ட முதல் நாளிலேயே. ம்ஹும். அந்த 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் தொடர்ந்தால் தான் வைத்தியசாலைக்கு போகச் சொன்னார்கள், அது வைத்திய ஆலோசனை பெறச் சொன்னார்கள் என்று கர்ப்பிணி தாய்மார்களை பொறுத்தளவில் அவ்வாறு இருக்க முடியாது. முடியாது. அவர்கள் காய்ச்சல் ஏற்பட்ட முதல் நாளிலேயே வைத்தியசாலைகளுக்கு சென்று அனுமதிக்கப்பட்டு அவர்களை அவதானிப்பது தான் சிறந்தது என்று நான் சொல்வேன். ம். அதே போன்றுதான் சிறுவர்களுக்கு காய்ச்சல் ஏற்படுமாக இருந்தால் அவர்கள் விரைவாக 2 நாள் என்று பார்த்திருக்காமல் விரைவாக அவர்கள் வைத்தியசாலைகளுக்கு செல்வது அல்லது வைத்திய ஆலோசனை பெறுவது உசிதமானது. அதே போன்று இந்த நாட்பட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ம். அவ்வாறானவர்களுக்கு காய்ச்சல் ஏற்படுகின்ற போது அவர்களும் விரைவாக ம்ஹும். 2 நாள் என்று பார்த்திருக்காமல் எவ்வளவு விரைவாக அவர்கள் வைத்திய ஆலோசனையை பெற முடியுமோ அவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும். என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன அந்த 61 மரணங்களிலே அதிகமான மரணங்கள் இந்த நாட்பட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களும் ம். இருக்கிறார்கள். ம். அவே இந்த குரோனிக் டிசீஸ், ம். நான் காம்யூனிகபிள் டிசீஸ் என்று NCD டிசீஸ் என்று பொதுவாக பேச்சு வழக்கிலே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நாட்பட்ட நோய் அல்லது தொட்டா நோய்கள். ம்ஹும். அந்த நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் நிச்சயமாக அவர்கள் காய்ச்சல் ஏற்படுமாக இருந்தால் விரைவாக அவர்கள் வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பரிசோதனை சம்பந்தமாக நாங்கள் தெளிவாக சொல்லக்கூடிய விடயங்கள் இவ்வாறாகத்தான் இருக்கின்றன. டாக்டர், ஆரம்பத்திலே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த கர்ப்பிணி பெண்கள், குறிப்பாக குழந்தைகள், சிறுவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், இவங்க எல்லாமே கொஞ்சம் அதீத கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேருக்கு இது தெரிந்திருந்தாலுமே கூட நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்த மாதிரி ஒரு அலட்சிய போக்கும் இருக்கிறது. ஏன் இவங்க அதிகமாக கவனத்தோடு இருக்கணும்? அப்படி இல்லைன்னு சொன்னா இவங்களுக்கு வரும்போது இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அலட்சியம் எந்த அளவு தூரம் இவங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும்? இப்போ ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு எந்த அளவு தூரம் அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும், அந்த தாய்க்கு எந்த அளவு தூரம் அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும்? நிச்சயமா இந்த கர்ப்பிணி தாய்மார்களை பொறுத்தளவில் அவர்கள் கர்ப்பம் தரித்த பிறகு அவர்களுடைய உடலிலே மாற்றம் ஏற்படுகிறது. அநேகமாக எல்லா தொகுதிகளிலும் அவர்களுடைய உடலிலே காணப்படுகின்ற எல்லா தொகுதிகளிலும் மாற்றம் ஏற்படுகிறது. அங்கே ஒரு உயிரல்ல 2 உயிர்கள், அதற்கேற்றவாறு உடலிலே மாற்றம் ஏற்படுகிறது. அவ்வாறு மாற்றம் ஏற்படுகின்ற போது இந்த டெங்கு நோய் கிருமிகளினால் அவர்கள் தொற்றுக்குள்ளாகின்ற போது
அந்த மாற்றம் இவர்களிலே தீவிரத்தன்மை ஏற்படுவதற்கு ஏதுவானதாக இருக்கின்றது. அவ்வாறு தீவிரமான ஒரு தன்மை ஏற்படுவதற்கு ஏதுவாக இருப்பதனால் காய்ச்சல் ஏற்பட்ட முதலாவது நாளிலேயே இவர்கள் வைத்திய ஆலோசனையை பெற செல்லுகின்ற போது தேவையான அந்த இரத்த பரிசோதனைகளை உரிய நேரத்தில் செய்வதன் மூலமாக இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த காய்ச்சல் டெங்குக்குரிய காய்ச்சல் தான் என்று உறுதிப்படுத்தப்படும். அதற்கு ஏற்றவாறு அவர்களுடைய அந்த உடலிலே ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு அந்த சிகிச்சை வழங்கப்படும். அவ்வாறு சிகிச்சை வழங்கப்படுவதன் மூலமாக அவர்களுடைய அந்த உடல் நிலையை ஒரு சாதாரண சூழ்நிலையில் பேணிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போன்று அந்த டெங்கு நோய்க்கென்று மருந்துகள் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய உடலை ஒரு சாதாரண சூழ்நிலையிலே வைத்திருப்பதற்குரிய அந்த சிகிச்சைகள் வழங்கப்படும். ஆகவே அந்த அடிப்படையிலே தான் விசேடமாக இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் கவனம் செலுத்த வேண்டும். காய்ச்சல் ஏற்பட்ட முதலாவது நாளிலேயே அவர்கள் வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நீங்கள் ஏற்கனவே நாங்கள் சொன்னது போன்று சிறுவர்கள், வயதானவர்கள், அதே போன்று நாட்பட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள், இன்னும் அது எமது நாட்டை பொறுத்தளவில் தற்போது அது குறைவாக இருந்தாலும் போக்குவரத்து வசதி குறைவாக இருக்கின்ற பிரதேசங்களில் இருக்கின்றவர்களுக்கு காய்ச்சல் ஏற்படுமாக இருந்தால், அதாவது டெங்கு பரவக்கூடிய இந்த காலகட்டத்தில் காய்ச்சல் ஏற்படுமாக இருந்தால் அவர்களும் விரைவாக வைத்தியசாலைகளுக்கு செல்வது உசிதமானது. ஏனென்று சொன்னால் திடீரென அவர்களுக்கு அந்த நோயினுடைய தாக்கம் தீவிரமாகி மயக்க நிலை அவ்வாறான ஒரு நிலைமைகள் ஏற்படுகின்ற போது அவசரமாக இவர்களை வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகள் சில வேளைகளில் குறைவாக இருக்கலாம். இரவு நேரங்களில் இருந்தால் அதனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம். ஆகவே அவ்வாறான சந்தர்ப்பங்களில் இருப்பவர்களும் அவ்வாறான இடங்களில் வாழ்கின்றவர்களும் விசேடமாக இந்த டெங்கு நோய் பரவக்கூடிய காலகட்டத்தில் காய்ச்சல் ஏற்படுமாக இருந்தால் 2 நாட்கள் தாமதிக்கலாம் என்ற அந்த விடயத்தை ஒரு பக்கம் வைத்துவிட்டு எவ்வளவு விரைவாக வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள முடியுமோ, வைத்தியசாலைகளுக்கு செல்ல முடியுமோ அவ்வாறு நடந்து கொள்வதுதான் பொருத்தமானது. நிச்சயமா டாக்டர். நாங்க ஆரம்பத்துல பேசும்போதே சொல்லியிருந்தோம், இந்த மருந்தகங்கள்ல போய் நாங்க மருந்துகளை வாங்கி உட்கொள்றது எந்த அளவு தூரம் ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத எங்களுடைய மக்களுக்கு நீங்க தெளிவுபடுத்திருந்தீங்க. இன்னொரு பழக்கம் இருக்கிறது. பொதுவா அந்த டெங்கு நோயாளர்கள் அல்லது ஒரு காய்ச்சல்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீட்டு வைத்தியம் அப்படின்னு சில விஷயங்களை வந்து செய்வாங்க. இளநீர் குடிச்சா சரியாயிரும், பப்பாளி இலைகளை எடுத்துக்கொண்டா சரியாயிரும், இந்த மாதிரியான ஒரு கருத்தும் பரவலாக இருக்கிறது. அதை பத்தி கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா? ஆமாம். வீடுகளிலே நாங்கள் அதாவது டெங்கு நோய் பரவுகின்ற இந்த காலகட்டத்தில் ஒருவருக்கு காய்ச்சல் ஏற்படுமாக இருந்தால் விசேடமான கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த தரப்பினரை தவிர்த்து, உதாரணமாக அந்த கர்ப்பிணி தாய்மார்கள், நாட்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர், சிறுவர்கள், வயதானவர்கள் என்று இல்லாமல் ஏனையவர்களுக்கு காய்ச்சல் ஏற்படுமாக இருந்தால் அவர்கள் அதிகூடியது 2 நாட்கள் மாத்திரம் அவர்கள் வீடுகளிலே தங்கியிருந்து அவர்களுடைய வயதுக்கு ஏற்றவாறு அந்த பாராசிட்டமால் மாத்திரைகளை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் காய்ச்சலை குறைப்பதற்காக. இது தவிர நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். மாணவர்களாக இருந்தால் அவர்கள் பாடசாலைக்கு அனுப்பப்படாமல் அவர்கள் வீடுகளிலே ஓய்வில் வைக்கப்பட வேண்டும். அதே போன்று வேலை செய்கின்றவர்களாக இருந்தால் அவர்கள் வேலைகளுக்கு செல்லாமல் ஓய்வு நிலையில் இருக்க வேண்டியது அவசியமாகின்றது. அதே போன்றுதான் இவர்களுடைய உடலிலே நீராகாரத்தை போதிய அளவு நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த நீராகாரங்கள் என்று அல்லது உணவையும் அவர்கள் சாப்பிட முடியாது என்று, காய்ச்சல் பொதுவாக ஏற்பட்டால் சாப்பிட கஷ்டம் என்று சொல்வார்கள். இருந்தாலும் இவர்களுக்கு என்னென்ன உணவுகளை உட்கொள்ள முடியுமோ அவர்கள் உட்கொள்வதுதான் பொருத்தமானது. அதே நேரம் இந்த நீராகாரம் உணவுகள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது சில வகையான உணவுகளை, நீராகாரங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது. உதாரணமாக சிவப்பு நிறத்திலான அல்லது பழுப்பு நிறத்திலான, பிரவுன் நிறத்திலான நீராகாரங்கள் அல்லது உணவு வகைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த டெங்கு நோயினுடைய அந்த தீவிரத்தன்மை அதிகமாகின்ற போது உடலினுள்ளே இரத்தப்பெருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த இரத்தப்பெருக்கு ஏற்படுகின்ற போது அது சில வேளைகளில் வாய் வழியாக வரலாம் அல்லது மலம் சலம் ஊடாக அது வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவை இவ்வாறான சந்தர்ப்பத்தில் உதாரணமாக ஒருவர் இன்று பீட்ரூட் கறி உடன் அவர் உணவு சாப்பிட்டு இருந்தார், அவருக்கு காய்ச்சலும் ஏற்பட்டிருந்து அவருடைய உடலினுள்ளே டெங்கு நோயினுடைய அந்த தீவிரம் அதிகமாகி அவருக்கு இப்போ குருதிப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கிறது.
ஆனால் இரண்டும் ஒரே சந்தர்ப்பத்தில் நடந்திருக்கிறது. அவர் பீட்ரூட் உணவும் சாப்பிட்டிருக்கிறார். அவருக்கு இப்போது மலம் அல்லது சலம் கொஞ்சம் நிறம் வித்தியாசமாக போகிறது. சிவப்பு மாதிரி அல்லது பழுப்பு நிறம் மாதிரியான இது அவருக்கு இப்போது போய்கொண்டிருக்கிறது. இப்போது அவர் அதனை தவறாக எடுகோள் எடுப்பார். நான் இன்றைக்கு சாப்பிட்டது அவர் உரியாளாக இருக்கலாம் அல்லது வீட்டில் இருக்கின்ற ஏனையவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்டது பீட்ரூட் கறி. அதுதான் சிவப்பாக போகிறது அல்லது ப்ரௌன் கலர்லேயே போகிறது என்று சொல்லி தவறான ஒரு எடுகோள் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவருடைய உடலின் உள்ளே தீவிரமான டெங்கு போய்கொண்டிருக்கிறது. இது அதி தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்படுவதற்கு அல்லது மரணம் சம்பவிப்பதற்கு கால்கோலாக மாறிவிடும். இந்த அடிப்படையில் தான் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை, வீடுகளிலே நாங்கள் வைத்து பராமரிக்கின்ற போது இந்த நீராகாரம் உணவு விடயத்திலே குறைந்தது 7 தொடக்கம் 10 நாட்கள் வரை காய்ச்சல் ஏற்பட்டு 10 நாட்கள் வரையாவது நாங்கள் இந்த உணவு நீராகார விடயத்திலே நாங்கள் தவித்து கொள்ள வேண்டிய அந்த உணவு வகைகளை நாங்கள் தவித்து கொள்ள வேண்டும். மாறாக அவருக்கு இவை தவிர்த்த ஏனைய எந்த உணவாக இருந்தாலும் நீராகாரமாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த வயதுக்கு ஏற்றவாறு போதிய அளவு அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவை மிகவும் முக்கியமாக இந்த உணவு விடயத்திலும் மற்றது ஓய்வு நிலையில் இருக்கின்ற அந்த விடயத்திலும் காய்ச்சலை குறைப்பதற்கு பாராசிட்டமால் எடுத்துக்கொள்ளுகின்ற அந்த விடயத்திலும் நாங்கள் வீடுகளிலே வைத்து பராமரிக்கின்ற போது நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ரொம்ப ஆழமா தெளிவுபடுத்தியிருந்தீங்க டாக்டர். ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சந்தேகமே இந்த குறிப்பிட்ட இந்த நோய் நிலைமையின் போது நாங்க என்னென்ன மாதிரியான உணவுகளை உட்கொள்ள வேண்டும், என்னென்ன மாதிரியான உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கிறது. அடுத்ததாகவும் மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவா இந்த சமூகத்துல ஒரு விஷயம் பேசப்படும் என்ன அப்படின்னா, ஒரு டெங்கு நோயாளிக்கு திரும்ப டெங்கு ஏற்படும் போது, ஒருவர் டெங்கு நோயிலிருந்து குணமாகி இன்னும் கொஞ்ச நாள் கழித்து திரும்ப அவருக்கு அந்த டெங்கு நோய் பரவும் போது அல்லது திரும்ப புதிதாக அவர் தொற்றுக்குள்ளாகும் போது அதனுடைய தீவிரத்தன்மை அதிகமாக இருக்குமா, உயிர் ஆபத்து ஏற்படக்கூடிய நிலைமை கூட இருக்கிறது அப்படின்ற கருத்துக்கள் எல்லாம் இருக்கிறது. அதை பத்தி கொஞ்சம் தெளிவுபடுத்த. நிச்சயமா நான் ஏற்கனவே சொன்னது டெங்கு நோயை உருவாக்குகின்ற இந்த டெங்கு வைரஸ் கிருமிகளில் 4 உபபிரிவுகள் இருக்கின்றன. அந்த 4 உபபிரிவுகளுக்கும் உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி வேறுவேறாக இருக்கும். உதாரணமாக ஒருவருக்கு டைப் 3னால் ஒருவருக்கு அந்த டெங்கு நோய் ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் அவருடைய உடலிலே அந்த டைப் 3க்கு மாத்திரம்தான் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகி இருக்கும். ஏனைய 3 முதலாவது 2வது 4வது உபபிரிவுகளுக்கு அவருடைய உடம்பிலே நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகி இருக்காது. இந்த சந்தர்ப்பத்தில் பிறதொரு சந்தர்ப்பத்திலே அவருக்கு மீண்டும் நுளம்பு, அதாவது இந்த டெங்கு நோய் வைரஸ் கிருமிகளை காவி வந்த ஒரு நுளம்பு இவருக்கு கடிக்குமாக இருந்தால் அவருக்கு இப்போது திரும்பவும் டெங்கு நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது ஏற்கனவே அவருக்கு டைப் 3னால் ஏற்பட்ட டெங்குவாக இருந்தால் அவருடைய உடம்பிலே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அது ஏனைய 3 உபபிரிவுகளுக்குரிய வைரஸாக இருந்தால் அவருக்கு மீண்டும் அந்த டெங்கு நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம் அவருடைய உடம்பிலே அதுக்குரிய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. அவ்வாறு ஏற்படுகின்ற போது 2வது அல்லது 3வது தடவையிலே அவருக்கு அந்த டெங்கு நோய் ஏற்படுகின்ற போது இயல்பாகவே அவருடைய உடம்பிலே தீவிரமான ஒரு டெங்கு நோயாக அது வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. அந்த விடயத்தை நாங்கள் விளங்கி கொண்டு மிகவும் குறிப்பாக ஏற்கனவே டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களை நுளம்புகள் குத்திவிடாமலும் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடு எல்லோருக்கும் இருக்கிறது. டாக்டர், இப்ப பொதுவாகவே இந்த கடைகள்ல இருக்கட்டும் அல்லது நாங்களுமே இந்த நுளம்பு தொல்லைகள்ல இருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்காக சில கிரீம் வகைகளை நாங்க பயன்படுத்துறது உண்டு. இது எந்த அளவு தூரம் இந்த டெங்கு நுளம்பிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு? ஆமாம், நிச்சயமாக நாங்கள் இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துகின்ற அந்த விடயத்திலே நாங்கள் இதுவும் ஒரு படிமுறையாக இருக்கிறது. அதாவது எங்களை நுளம்புகள் குத்தாமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது. எங்களை நுளம்புகள் குத்தாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்யலாம்? பொதுவாக இந்த டெங்கு நுளம்புகளை பொறுத்தளவிலே காலை மாலை நேரங்களிலே தான் அவர்களுடைய அந்த நடமாட்டம் அதிகமாக இருக்கும். பொதுவாக அந்த டெங்கு நுளம்புகளை நாங்கள் எங்களுடைய வெற்று கண்களால் கூட நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். கருப்பு நுளம்பிலே வெள்ளை வரிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அந்த ஈரிஸ் வகையான நுளம்புகளுக்குரிய அந்த உடல் அமைப்பு அவ்வாறு தான் இருக்கும். பொதுவாக காலை மாலை நேரங்களிலே தான் இந்த நுளம்புகள் எமையை சுற்றவும் சூழலிலே அவர்கள் பறந்து திரிகின்றது
தன்மையையும் அதே போன்று அவர்களுக்குரிய உணவை தேடிச் செல்லுகின்ற அந்த நேர வழக்கத்தையும் அவ்வாறு தான் அந்த நுளம்புகளுக்கு இருக்கிறது. அவை குறிப்பாக காலை மாலை நேரங்களிலே நாங்கள் எங்களை நுளம்புகள் குத்தாமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவை எங்களை நுளம்புகள் குத்தாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளலாம். உதாரணமாக நீளமான உடைகளை அணிதல். நான் நினைக்கின்றேன் அண்மையில் கல்வி அமைச்சினால் கூட ஒரு சுற்று நிருபம் வெளியிடப்பட்டிருந்தது. பாடசாலை மாணவர்கள் இந்த டெங்கு பரவக்கூடிய இந்த காலகட்டத்தில் வளமையான அவர்களுடைய அந்த பாடசாலை சீருடைகளுக்கு மேலதிகமாக அவர்கள் நீளமான ஆடைகளை அணிந்து கொள்ளலாம், அதற்கு தடை இல்லை என்று ஒரு சுற்று நிருபம் கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அவை நாங்கள் நீளமான ஆடைகளை அணிந்து கொள்வதன் மூலமாக நுளம்பு கடியிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அல்லது நுளம்பு வலைகளை, அதாவது நாங்கள் ஓய்வு நிலையில் இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இருந்தால் நாங்கள் நுளம்பு வலைகளை நாங்கள் காலை மாலை நேரங்களிலே பாவித்துக் கொள்ளலாம். அல்லது நுளம்புகளினுடைய நடமாட்டத்தை இல்லாமல் செய்வதற்கு பல்வேறு விதமான இரசாயன பதார்த்தங்கள் கொண்ட தயாரிப்புகள் தற்போது நாங்கள் சந்தைகளிலே அல்லது கடைகளிலே நாங்கள் வாங்கக்கூடியதாக இருக்கும். அவற்றை வாங்கி நாங்கள் பயன்படுத்துவதிலே எந்த விதமான தவறுகளும் இல்லை. அதே போன்று சில வகையான எண்ணெய்களும் எண்ணெய் தயாரிப்புகளும் இருக்கின்றன. அவற்றையும் நாங்கள் வாங்கி பூசிக்கொள்வதிலே எந்த விதமான தவறுகளும் இல்லை. என்ன சொன்னால் இவை உடலுக்குள்ளே செல்ல போவதில்லை. நுளம்புகள் குத்துவதிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமோ அத்தனை நடவடிக்கைகளையும் நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். அதே போன்று எங்களுடைய வீடுகளிலும் நாங்கள் இயன்றவரை காலை மாலை நேரங்களில் ஜன்னல் கதவுகளை மூடி வைத்திருப்பது சிறந்தது. நாங்கள் ஜன்னலை நாங்கள் திறந்துதான் வைத்திருக்க வேண்டும், காற்றோட்டம் இல்லாமல் போய்விடும் என்று நாங்கள் விரும்பினால் அதற்கு நாங்கள் வலை போன்றவற்றை நாங்கள் விசேடமாக அதற்கு நாங்கள் பொருத்துவதன் மூலமாக நுளம்புகள் வெளியே இருந்து உள்ளே வருவதற்குரிய அந்த வாய்ப்புகளை நாங்கள் இல்லாமல் செய்யக்கூடியதாக இருக்கும். அல்லது சில நிமிட நேரங்களுக்கு அல்லது ஓரிரு மணித்தியாலங்களுக்கு நாங்கள் கதவுகளையும் ஜன்னல்களையும் மூடி வைத்திருப்பது எங்களை நாங்கள் இந்த டெங்கு நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும். ரொம்ப தெளிவாக விளங்குபடுத்தியிருந்தீங்க டாக்டர். பொதுவாக இந்த டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்காக தனிநபராக சில செயற்பாடுகளை முன்னெடுத்தாலுமே கூட அரசாங்கம் என்ற ரீதியிலும் அரசாங்கம் சில செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. விசேடமாக இந்த சுகாதார திணைக்களத்தினால டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான சில வழிமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள். ஆமாம், நிச்சயமாக நீங்கள் சொன்னது போன்று இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துகின்ற இந்த விடயத்திலே மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் இதில் வெற்றி காண முடியாது. என்னதான் நடவடிக்கைகளை எடுத்தாலும் அது அமைச்சு மட்டத்திலும் சரி அல்லது எங்களுடைய தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மட்டத்திலும் சரி அல்லது மாகாண சுகாதார சேவைகள் பிரிவு மட்டத்திலும் சரி பிராந்திய மாவட்ட மட்டங்களிலும் சரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் மட்டத்திலும் சரி என்னதான் நாங்கள் முயற்சிகளை எடுத்தாலும் மக்களுடைய அந்த ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் அதில் நாங்கள் வெற்றி காண முடியாது. எங்களுக்கு அந்த மக்களுடைய அந்த ஒத்துழைப்பு எந்த சந்தர்ப்பத்தில் தேவையாக இருக்கிறது என்று சொன்னால் மிகவும் அடிப்படையான விடயம். இந்த டெங்கு நோயை பற்றி நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடிய மிகவும் அடிப்படையான ஒரு விடயம், எங்கெல்லாம் நீர் தேங்கி நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அவற்றை நாங்கள் இல்லாமல் செய்வது. அந்த விடயத்தை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு அத்தனை நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்விடங்களை நாங்கள் நுளம்புகள் இல்லாத வாழ்விடங்களாக நாங்கள் வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த நீர் தேங்கி நிற்கக்கூடிய இடங்களை இல்லாமல் செய்வது என்று நாங்கள் சொல்லுகின்ற போது சிலவற்றை நாங்கள் அகற்றக்கூடியதாக இருக்கும். அகற்றி நாங்கள் நீர் தேங்குவதை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு அகற்றப்படுகின்றவையும் சில வேளைகள் நாங்கள் அவற்றை திரும்பவும் பயன்படுத்தக்கூடியவையாக இருக்கும். அல்லது அவற்றை நாங்கள் உரிய முறையிலே எரிப்பதன் மூலமாக நாங்கள் இல்லாமல் செய்யக்கூடியதாக இருக்கும். அல்லது உள்ளூராட்சி சபைகளினால் அந்த கழிவுகள் சேகரிக்கப்படுகின்ற போது அவற்றுக்கு நாங்கள் கொடுப்பதன் மூலமாகவும் நாங்கள் அவற்றை இல்லாமல் செய்யலாம். இன்னும் ஒரு வகை அகற்றப்பட முடியாத இடங்களாக இருந்தால், உதாரணமாக கட்டுமானம், நான் விசேடமாக கட்டுமானம் நடைபெறக்கூடிய இடங்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். கட்டுமானம் நடைபெறுகின்ற போது பிளேட் அல்லது ஸ்லெப் போட்டிருப்பார்கள், தொடர்ச்சியாக வேலை நடைபெறாது, சில காலம் அவர்கள் விட்டு வைத்திருப்பார்கள். மழை பெய்கின்ற போது அங்கே நீர் தேங்கி நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு நீர் தேங்கி நிற்கிறது என்பதற்காக நாங்கள் அந்த போட்ட ஸ்லெப்பை நாங்கள் அகற்ற முடியாது. அதுக்கு நாங்கள் மாற்று வழிகளை கையாள வேண்டும். நீர் தேங்கி நிற்காமல் நாங்கள் என்ன செய்யலாம் என்பதை அந்த இடத்தை ஆராய்ந்து பார்த்து
நாங்கள் அந்த நீரை ஓட வைப்பதற்கு ஏதாவது ஒரு வழிமுறையை செய்யலாமா, அல்லது சீமெந்து போட்டு நாங்கள் அதை லெவலாக வைத்திருப்பதன் மூலமாக நீர் தேங்கி நிற்காமல் பார்த்து கொள்ளலாமா, அந்த இடத்துக்கு எந்த விடயம் பொருத்தமாக இருக்குமோ அதனை கையாண்டு அவர்கள் அந்த நீர் தேங்கி நிற்பதை இல்லாமல் செய்ய வேண்டும். அதே போன்றுதான் உதாரணமாக வீடுகளில் இந்த மரப்பொந்துகளில் கூட பாடசாலைகள் மற்றும் அந்த அரச நிறுவனங்களில் எல்லாம் பெரிய மரங்கள் இருக்கும். அந்த பெரிய மரங்களிலே மரப்பொந்துகள் இருக்கும். அந்த மரப்பொந்துகளுக்குள்ளே நீர் தேங்கி நிற்பதன் மூலமாகவும் இந்த டெங்கு நுளம்புகள் பல்கி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த மரப்பொந்துகளுக்குள்ளே தான் டெங்கு நுளம்புகள் பல்கி பெறுகின்ற என்பதற்காக நாங்கள் மரத்தை வெட்டி சாய்த்து விட முடியாது. அதற்கு நாங்கள் மாற்று வழியாக என்ன செய்யலாம், அதற்குள்ளே சிறிய சிறிய கற்கள் மண்களை போட்டு மரத்தினுடைய அந்த மேற்பரப்பு வருகின்ற இடத்துல நாங்கள் சீமெந்தினால் அதனை சரியாக அதனை நிரப்பு விடுவோமாக இருந்தால் அது அதற்குரிய மாற்று வழியாக இருக்கும். ஆகவே நாங்கள் எங்களுடைய அந்த வாழ்விடத்திலே நீர் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது, அதனை நாங்கள் அகற்ற முடியாது என்று எங்களுக்கு தெரிய வந்தால் நீர் தேங்கி நிற்காமல் இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்யலாம், அதனை அந்தந்த இடத்துக்கு நாங்கள் உதாரணத்துக்கு தான் சில விஷயங்களை சொல்லலாம். அவை அந்தந்த இடத்துக்கு ஏற்றவாறு அதனை யோசித்து நீர் தேங்கி நிற்காமல் இருப்பதற்கு நாங்கள் இந்த முறையை நாங்கள் இவ்விடத்தில் செய்யலாம் என்று அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஆகவே வாழ்விடங்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற இதனைத்தான் எங்களுடைய சுகாதார அமைச்சும் சொல்லிக் கொண்டிருக்கிறது, தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த விடயங்களைத்தான் மக்கள் மத்தியிலே அந்த மிகவும் முக்கியமாக கொண்டு செல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஊடகங்களும் எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கிறது என்று நான் சொல்லியிருந்தேன். மக்கள் இந்த விடயத்தை உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தது போன்று மக்களினுடைய அதாவது டெங்கு நோயினுடைய பரவல் குறைவடைகின்ற போது மக்களுடைய கவனையினம் அதிகரிக்கிறது. அவ்வாறு இல்லாமல் நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இது அரச நிறுவனங்களுக்கு ஒரு சுற்று நிறுவனமாக கூட அது வெளியிடப்பட்டிருந்தது. வாரத்தில் ஒரு நாள் ஒரு அரை மணித்தியாலம் உங்களுடைய இடங்களை சுத்தமாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி, இந்த விடயத்திலே எல்லோரும் ஒரு பிள்ளையான ஒரு விடயத்தை செய்கிறார் என்று சொன்னால், அந்த வாரத்தில் ஒரு நாள் ஒரு அரை மணித்தியாலம் உங்களுடைய இடங்களை சுத்தப்படுத்துங்கள் என்று சொல்வது நாங்கள் தும்புத்தடி எடுத்து கூட்டுவதற்காகவோ அல்லது ஒட்டடைகள் அடைப்பதற்காகவோ இல்லை. வெறுமனே ஒரு அரை மணித்தியாலம் எல்லோரும் அவர்களுடைய அது அந்த நிறுவனங்களிலே அங்குலமாக எந்தெந்த இடங்களில் நீர் தேங்கி நிற்கலாம், போத்தல்கள் வீசப்பட்டிருக்கும், சிரட்டைகள் பறவைகள் கொண்டு வந்து போட்டு யோகட் கப்புகள் கிடக்கலாம், பொலித்தீன் உரைகள் கிடக்கலாம். அவை அவ்வாறான எங்கெல்லாம் இந்த நீர் அல்லது அவர்களுடைய பீலிகள் இருக்குமாக இருந்தால் பீலிகள் அடைக்கக்கூடிய ஒரு அடைபட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அவை அவ்வாறான இடங்களை அந்த அரை மணித்தியாலத்துக்குள்ளே அங்கே கடமை செய்கின்ற எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு தடவை சுற்றி பார்த்து அவ்வாறு நீர் தேங்கி நிற்கக்கூடிய இடங்களை இல்லாமல் செய்வது, அந்த விடயம்தான் அந்த அரை மணித்தியாலத்துக்குள்ளே செய்யப்பட வேண்டுமே தவிர வளமையாக நாங்கள் செய்கின்ற அந்த தும்பு தடி எடுத்து கூட்டுறது அது நீங்கள் வளமையாக செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கென்று சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த வாரத்தில் ஒரு நாள் அரை மணித்தியாலம் என்ற அந்த விடயம் இவ்வாறான விடயத்தை செய்வதற்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் இதே விடயத்தை வீடுகளிலும் நாங்கள் பழக்கிக் கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு டைம் கிடைக்காது என்று சொல்லி நாங்கள் நினைத்தால் வாரத்தில் ஒரு நாள், அது ஒரு லீவு நாளாக இருக்கலாம் அல்லது சனிக்கிழமையாக இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம், வாரத்தில் ஒரு நாளை நீங்கள் நியமப்படுத்தி கொள்ளுங்கள். அந்த வாரத்திலே ஒரு அரை மணித்தியாலம் உங்களோட வீட்டை சுற்றி பாருங்க. நீங்கள் வளமையாக புல் வெட்டுறது கிளீன் பண்ணுற விஷயங்களை நாங்கள் இடத்துல பேசலை, அது நீங்கள் வளமையாக செய்கிறது செஞ்சு கொள்ளலாம். ஆனால் நீர் தேங்கி நிற்கக்கூடிய ஏதுக்களை இல்லாமல் செய்கிறதுக்குரிய அரை மணித்தியாலத்தை நீங்கள் இதுக்கு விசேடமாக நீங்கள் யோசித்து பயன்படுத்துங்க. ஒரு அரை மணித்தியாலம் வீட்டில் இருக்கிற எல்லாருமா சேர்ந்தால் அரை மணித்தியாலமும் தேவையில்லை, ஒரு 5-10 நிமிஷத்தில் நாங்கள் எங்களை விட்ட தண்ணி நிற்கக்கூடிய இடங்களை இல்லாமல் செய்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். அல்லது வீடுகளிலே சில வேளை உதாரணமாக நாங்கள் சொல்லலாம், குறிப்பாக இந்த சமையலறை குளியல் அறைகளிலே நீர் சொட்டு சொட்டாக ஒழுகின்ற இடங்களில் எல்லாம் அவர்கள் பாத்திரங்களை வைத்திருப்பார்கள் அந்த நீரை சேகரிப்பதற்கு. அப்போ அவ்வாறான இடங்களை எல்லாம் பார்த்து நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் அதெல்லாம் நாங்கள் இல்லாமல் செய்து வெறுமனே தண்ணியை ஊற்றி போட்டு கொண்டாந்து அந்த கண்டெய்னர் அல்லது பாத்திரத்தை வைக்கக்கூடாது. தண்ணியை ஊற்றினதுக்கு பிறகு தும்பு மண் ஏதாவது போட்டு அதை வளைச்சி அந்த பாத்திரத்தை நல்லா தேய்க்கணும். அது என்னதுன்னு சொன்னால், இப்போ
சுத்தமான நீர்ல தான் இந்த நுளம்புகள் முட்டையிடும் என்று சொல்வது வந்து நீருக்குள்ள போய் அந்த நுளம்புகள் முட்டையிடுறதில்ல. இப்போ ஒரு ஏதாவது ஒரு இடத்துல நீர் ஒரு பாத்திரத்துல இருக்குமாக இருந்தால் அந்த நீரின் மேற்பரப்பில் அந்த பாத்திரத்தின் ஓரத்துல ஒரு ஈரலிப்பான தன்மை உண்டிக்கும். அந்த ஈரலிப்பான இடத்துல தான் இந்த நுளம்புகள் போய் இருந்து முட்டையிட்டு போட்டு போகும். மாறாக தண்ணிக்குள்ள போய் நீருக்குள்ள போய் முட்டையிடாது. அவை அந்த ஈரலிப்பான அந்த இடத்துல இடப்பட்ட முட்டைகள் வந்து இந்த நுளம்புகளுடைய இந்த முட்டைகளுக்கு ஒரு விசேட தன்மை இருக்கிறது. ஒரு வருடமானாலும் அந்த இடத்துல வந்து இப்போ நீர் ஃபுல்லாக ஆவியாயிட்டு அல்லது நீர் இல்லாமல் போயிட்டுது, இப்போ காஞ்சி போயிட்டுது என்று சொன்னாலும் இந்த நுளம்புகள் இட்ட முட்டைகள் அவ்வளவும் அப்படியே ஒட்டி கொண்டிருக்கும். பிறதொரு சந்தர்ப்பத்தில் எங்களுடைய செயற்பாடுகளால் அல்லது மழை பெய்து அந்த இடத்துல அந்த முட்டைகள் அமுழும் அளவுக்கு நீர் சேருமாக இருந்தால் 5 தொடக்கம் 7 நாளைகளுக்குள்ள அந்த முட்டைகள் எல்லாமே பொரித்து நுளம்புகளாக வெளிவரும். துரதிர்ஷ்டவசமாக அந்த முட்டைகளை இட்ட நுளம்புக்குள்ளே இந்த டெங்கு வைரஸ் கிருமிகள் இருக்குமாக இருந்தால் அந்த நுளம்பு இட்ட அத்தனை முட்டைகளுக்குள்ளும் இந்த டெங்கு வைரஸ் கிருமிகள் இருக்கும். அவை பொதுவாக ஒரு நுளம்பு வந்து ஒரு தடவையில் 100 தொடக்கம் 200 முட்டைகளை இடும். அது அவர்களுடைய பொதுவாக நுளம்பு ஒரு மாதம் வாழ்நாள் கொண்டிருக்கும். அந்த வாழ்நாள் காலத்திலே 4-5 தடவைகள் முட்டைகளை இடும். அவை பாருங்க, இப்போ ஒரு நுளம்பிலிருந்து 5 தரம் அது முட்டையிட்டால் 200 முட்டைகள் இட்டிருந்தால் 1000 முட்டைகள். ஆரம்பத்திலே அந்த நுளம்புக்குள்ள டெங்கு வைரஸ் கிருமிகள் போயிருந்தால் ஒரு டெங்கு நுளம்பிலிருந்து 1000 நுளம்புகள் இப்போ இந்த டெங்கு வைரஸ் கிருமிகளை கொண்ட நுளம்புகள் வரப்போகுது. அவை எங்களை சுற்றி எத்தனை நுளம்புகள் சுற்று, அத்தனை நுளம்புகளுக்குள்ளும் இந்த டெங்கு வைரஸ் கிருமிகள் இருக்குமாக இருந்தால் அவை இந்த விடயங்களை, இவை சாதாரண அடிப்படையான விஷயங்கள், இந்த விடயங்களை நாங்கள் உள்வாங்கி கொண்டு நிச்சயமாக சொல்லப்பட்ட இந்த விடயத்தை எங்களுடைய வாழ்விடங்களிலே நாங்கள் தான் தேடி பார்க்கணும். நாங்கள் உதாரணத்துக்கு சில விஷயங்களை சொல்லுவோம். அது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் மூலமாக அல்லது தேசிய டெங்கு கட்டுப்பாடு பிரிவுகள் மூலமாக நாங்கள் உதாரணத்துக்கு சில இடங்களை சொல்லுவோம். உங்களோட வாழ்விடங்களில் இப்படியான இடங்களில் வந்து நீர் தேங்கி நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றது சொல்லி அந்த உதாரணங்களை வச்சுக்கொண்டு நீங்கள் இன்னும் இடங்களை தேடணும். தேடி உங்களோட வீடுகளை நீங்கள் அவ்வாறான இடங்களை இல்லாமல் செய்து உங்களோட இடங்களை, வாழ்விடங்களை வந்து நுளம்புகள் இல்லாத இடங்களாக பேணிக்கொண்டீர்கள் என்ற உறுதிப்படுத்தி கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கும் எல்லோருக்கும் உங்களோட பிரதேசத்துக்கும் டெங்கு நோயிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். உண்மைதான் டாக்டர். நீங்க சொன்னது போலவே அரசாங்கம் என்ற ரீதியில் அரசாங்கம் நாட்டை பாதுகாப்பதற்காக சில செயற்திட்டங்களை முன்னெடுத்தாலுமே கூட தனிநபராக பொறுப்புணர்வோடு சிந்தித்து செயலாற்ற வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கிறது. ஆக அந்த பொறுப்புணர்வு ஒவ்வொருவருக்கும் வரும்போதுதான் எங்களுடைய நாட்டை வளமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்றத ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க. இறுதியாக ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ டாக்டரை பொறுத்த வரைக்கும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவில் கடமையாற்றக்கூடிய ஒரு அதிகாரி, அதோடு சேர்த்து வைத்தியராகவுமே இருக்கீங்க. ஆக தனி நபராக ஒரு வைத்தியராக நீங்கள் எங்களுடைய ஆதவன் டிவி நேயர்களுக்கு வழங்கக்கூடிய மிக முக்கியமான ஆலோசனைகள் என்ன? ஆமாம், நிச்சயமாக நாங்கள் இப்போது பேசிக்கொண்டிருந்த விடயங்களை, நிறைய விடயங்களை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அவை முதலில் நான் இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒரு தடவை நான் எங்களுடைய இந்த சுகாதார அமைச்சு மற்றும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு சார்பாக உங்களுடைய ஆதவன் டிவி நிறுவனத்துக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமான இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு செய்திகளை கொண்டு சேர்க்கின்ற அந்த தகவலுக்காக. முக்கியமான செய்தி ஒரு வரையிலே நாங்கள் சொல்லிவிடலாம். உங்களுடைய வாழ்விடங்களில் எங்கெல்லாம் நீர் தேங்கி நிற்கிறதோ அவற்றை இல்லாமல் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்விடங்களில் நுளம்புகள் வராது. நுளம்புகள் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு டெங்கு வராது. அவை டெங்கு நோயை கட்டுப்படுத்துகின்ற இந்த விடயத்திலே மிகவும் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது அந்த ஒன்று தான். உங்களுடைய வாழ்விடங்களில், அது வாழ்விடங்கள் என்று சொல்லுகின்ற போது பொதுவாக எடுத்த எடுப்பிலேயே வீடுகள் என்று மாத்திரம் நினைத்து விடுவார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், வாழ்விடம் என்று நாங்கள் பார்க்கின்ற போது எங்களை சுற்றியுள்ள அனைத்து இடங்களும், அது வீடுகளாக இருக்கலாம், பாடசாலைகள், கல்வி நிறுவனங்கள், மதஸ்தலங்கள், பொது இடங்கள், முக்கியமாக இந்த கட்டுமானம் இடம்பெறக்கூடிய இடங்கள் எதுவாக இருந்தாலும், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய இடங்களில் நீர் தேங்கி நிற்கக்கூடிய ஏதுக்களை இல்லாமல் செய்யுங்கள். உங்களுடைய இடம் நுளம்புகள் இல்லாத இடமாக இருக்கும். நுளம்புகள் இல்லை என்று சொன்னால் டெங்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அது மிகவும் இலகுவான ஆலோசனை, எல்லோரும் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஆலோசனை. இதை மட்டும் நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக டெங்கு நோய் இல்லாமல் செய்யலாம். நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் இன்னும் ஒரு தகவலை சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே வாழ்கின்ற மக்கள் ஒப்பீட்டு ரீதியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தற்போது டெங்கு நோயினுடைய பரவல் குறைவாக இருக்கிறது ஒப்பீட்டு ரீதியில். ஆனால் வடகில் பருவப்பேச்சு மழை வீழ்ச்சி இன்னும் சில வாரங்களில்
வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் எங்களுடைய பூச்சியியல் ஆய்வு உத்தியோகஸ்தருடைய அறிக்கைகள் சொல்லுகின்றன, இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கின்ற அநேகமான அனைத்து மாவட்டங்களிலும் டெங்கு நுளம்புகள் பல்கி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றதாகத்தான் அந்த அறிக்கைகள் சொல்லுகின்றன. அவை அவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த மழை பெய்யுமாக இருந்தால் என்ன நடக்கும்? நுளம்புகள் பல்கி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு பல்கி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குமாக இருந்தால் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் டெங்கு நோய் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு பரவுகின்ற போது மரணங்களும் அதிக அளவில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மரணம் மாத்திரமல்ல, இந்த டெங்கு நோய் ஏற்பட்டு வைத்தியசாலைகளுக்கு செல்லுகின்ற போது அந்த குடும்பம் படுகின்ற அவஸ்தை, அவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது அதே போன்றுதான் இந்த பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அதற்காக நாங்கள் செய்ய வேண்டிய செலவுகள், வெறுமனே வாரத்தில் ஒரு நாள் ஒரு அரை மணித்தியாலம் நாங்கள் செலவழித்து எங்களுடைய வீடுகளை நுளம்புகள், எங்களுடைய வாழ்விடங்களை நுளம்புகள் இல்லாத ஒரு இடமாக நாங்கள் தக்க வைத்துக் கொள்வோமாக இருந்தால் பிற்காலத்தில் எங்களுக்குரிய நேரமும் மீதமாக இருக்கும். அதே போன்று நாங்கள் இதற்காக செலவழிக்க வேண்டியும் வராது. பொருளாதார நெருக்கடி எங்களுக்கு இன்னும் தலைவலியாக மாறாது. அதே போன்று உள ரீதியாகவும் எங்களுக்கு பாதிப்புகள் வராது. அந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு விசேடமாக நான் இந்த சந்தர்ப்பத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே வாழ்கின்ற மக்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை, நீங்கள் இப்போதிருந்தே மழை பெய்யட்டும் அதற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் இருக்காமல் இப்போதிருந்தே நீங்கள் உங்களுடைய வாழ்விடங்களை நீர் தேங்கி நிற்கக்கூடிய இடங்கள் இல்லாத இடமாக நீங்கள் உறுதிப்படுத்தி உங்களுடைய வாழ்விடங்களில் நுளம்புகள் பெருகுவதை இல்லாமல் செய்யுங்கள். உங்களுடைய பிரதேசம் வடக்கு கிழக்கு மாகாணம், மழை பெய்தாலும் அங்கே டெங்கு நோய் பரவவில்லை என்ற அந்த ஒரு உன்னத நிலையை ஏனைய பிரதேசங்களுக்கும் ஒரு உதாரணமாக சொல்லக்கூடியதாக இருக்கும் என்ற செய்தியை நான் இறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். உண்மைதான் டாக்டர், நீங்க சொன்னது போலவே எல்லாருமே தன்னலம் இல்லாம சுயநலம் இல்லாம பொதுநலத்தோடு பொறுப்புணர்வோடு செயலாற்றும் போது நிச்சயமாக இந்த டெங்கு பரவலிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும், இந்த டெங்கு பரவலையும் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றது இந்த விழிப்புணர்விலிருந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருந்தார் இலங்கை டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் கீழ் கடமையாற்றக்கூடிய பிரபல வைத்தியர் நாகூர் ஆரிஃப் அவர்கள். ரொம்ப நன்றி டாக்டர், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய ஆதவன் டிவி நேயர்களுக்காக நிறைய விடயங்களை பகிர்ந்திருந்தீங்க. நன்றி.